ஒரு ராஜா தன்னோட நாட்டில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துக்கு சுற்றுப்பயணம் போறாரு. மக்களும் அவரை ரொம்ப சந்தோஷமா வரவேற்கிறாங்க. கலகலப்பா எல்லாருமே இருக்காங்க. பல இடங்களை கடந்து வந்ததுனால அவர் கொஞ்சம் களைப்பா இருக்கிறார். அதனால இன்னைக்கு இரவு நம்ம ஓய்வு எடுப்போம், காலையில போய் எல்லா இடத்தையும் சுத்தி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். ஒரு ஓய்வு எடுக்கிற இடத்துல தன்னோட நகைகள் எல்லாத்தையுமே கலட்டி வச்சுட்டு அப்படியே உறங்கியும் போறாரு. காலையில எந்திரிச்சு பார்த்தாரு, எல்லா நகைகளும் இருக்கு. ஆனா அவரோட ஒரு முத்திரை மோதிரம் மட்டும் காணாம போச்சு. எல்லா இடமும் தேடி பார்க்கறாரு, கிடைக்கல. ரொம்ப கோவமாயிராரு. ஒரு நாட்டோட ராஜா எங்கிட்டயே வந்து இந்த கிராமத்துல இருக்கிற மக்கள் இப்படி திருடிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா இருக்காரு. இந்த மோதிரம் பெரிய விஷயம் இல்ல, ஆனா ஒரு ராஜா கிட்டே திருடுறாங்கன்னா மக்களுக்குள்ள எவ்வளவு திருட்டு எண்ணம் இருக்கும் அப்படின்னு ரொம்ப கோவமாயிராரு. அவர் சொல்றாரு, இனிமேட்டு இந்த கிராமத்துக்கு எந்த வசதிகளுமே நான் இனிமேட்டு தரப்போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கட்டளையிடுறாரு. இதை கேட்டுட்டு மக்களும் ரொம்ப பயந்து போறாங்க. இனிமே நமக்கு எதுவுமே இல்ல போல, ராஜாவோட மோதிரத்தை நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுக்கணும், இல்லாட்டினா இதே மாதிரி சிரமத்தோட தான் நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தேடுறாங்க. மக்கள் அங்கேயும் இங்கேயும் தேடுறாங்க. ஒருவருக்கு ஒருவர் வந்து புலம்புறாங்க, ஐயோ நம்ம சீக்கிரமா அந்த மோதிரத்தை எடுத்து கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கே இங்கேயும் தேடி பார்க்கறாங்க. எங்கேயுமே கிடைக்கல. அந்த கிராமத்துல ஒரு ஏழை நபர் ஒருவர் இருந்தார். ஒருவேளை இவன் தான் எடுத்திருப்பான் அப்படின்ற ஒரு சந்தேகத்துல அவனை பிடிச்சும் கொடுக்குறாங்க ராஜா கிட்ட. ராஜாவோட காவலர்கள் வராங்க, அந்த ஏழை நபரை பிடிச்சிட்டும் போறாங்க சிறையில் அடைக்கிறதுக்காக. அந்த சமயத்துல அந்த கிராமத்துல இருந்த கண்ணன் அப்படிங்கிற ஒரு பையன் தன்னோட தோட்டத்துல தண்ணீர் வாத்துக்கிட்டு இருந்தான். அப்போ ஒரு பறவை பாத்தீங்கன்னா மண்ணுல எதையோ தோண்டி தோண்டி பார்த்துட்டே இருந்தது. என்னடா அந்த பறவை ஒரு வித்தியாசமா பண்ணுது, என்னத்த மண்ணுல இப்படி தோண்டி தோண்டி பாக்குது அப்படின்னு சந்தேகப்பட்டு அவன் கிட்ட போறான். அதை பார்த்தா ராஜாவோட முத்திரை மோதிரம் இருக்கு இல்லையா, அதை மண்ணுக்குள்ள போட்டு அது காலை வச்சு தோண்டி பார்த்துக்கிட்டே இருக்கு. ஆஹா, இதுதான் ராஜாவோட மோதிரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் என்ன பண்றான், வேகமா அந்த மோதிரத்தை எடுத்து ஒரு துணியில வச்சுட்டு கடகடன்னு ஓடி போறான். கிராமத்துல இருந்த மக்கள் எல்லாம் பாக்குறாங்க, என்ன இந்த பையன் இவ்வளவு வேகமா போறானே, எங்க போறான்னு சுத்தி இருந்தவங்க எல்லாம் அவங்க கூடயே சேர்ந்து ராஜா கிட்ட போறாங்க. ராஜா கிட்ட, இந்தாங்க ராஜா, இந்த மாதிரி மோதிரம் இங்க இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததை சொல்லி கொடுக்குறான். ராஜாவும் அதை பாக்குறாரு. அதுல மண்ணு, அந்த துகள்கள்லாம் ஒட்டி இருக்கிறத பார்த்து உண்மையை அவர் புரிஞ்சுக்கிறார். அதே சமயம் அவர் ஓய்வு எடுத்த இடத்துல பறவைகளோட நடமாட்டம் இருந்ததும் அவருக்கு ஞாபகம் வருது. ஆஹா, நம்ம தவறு செஞ்சிட்டோமே, பறவைகளும் அங்க இருந்தது இல்ல, பறவைகளும் எடுத்துட்டு போயிருக்கலாம்ல அப்படிங்கறத அவர் உணர்றாரு. அதே சமயம் அவர் ஒரு ஏழை நபர் மேல எல்லாரும் குற்றம் சாட்டியிருக்காங்கல்ல, அவனை சிறையில் அடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டோமே, அதுவும் தவறு அப்படிங்கறத அவர் உணர்றாரு. அதுக்கப்புறம் அந்த ராஜா என்ன பண்றாரு, கண்ணனை கூப்பிட்டு சொல்றாரு, நான் எவ்வளவோ வீரர்களையும் பார்த்திருக்கேன், எவ்வளவோ ஞானிகளையும் பார்த்திருக்கேன், ஆனா உன்னை போல உண்மை பேசும் நபரை நான் இப்பதான் பாக்குறேன். வீரர்கள் ஞானிகள் எல்லாத்தோடையும் நீ சிறந்தவன் பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதுதான் திருக்குறளும் சொல்லுது, யாமையா கண்டவற்றுள் இல்லை எனைதொன்றும் வாய்மையின் நல்ல பிறர். ஆக எந்த சூழலாக இருந்தாலும் சரி, எந்த இடமாக இருந்தாலும் சரி, வாய்மை என்றுமே வெல்லும்.